ஒவ்வொரு ரவுண்டிலையும் டிஎம்கே தான் ஜெயிச்சுட்டு வருது. கிட்ட போய் ஒவ்வொரு ரவுண்டிலையும் திரும்ப நாக் அவுட் ஆகி வெளியில் வரார். கள்ளக்குறிச்சியில் 70 பேர் சாராயம் குடிச்சு செத்த சம்பவத்துக்கு பிறகு சாராயத்தை ஒழிப்போம் மதுவிலக்கு மாநாடு நடத்தும் போது அதில் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுகவும் அந்த மேடையில் ஏறுதுன்னா அதை விட ஒரு அவலமான வெட்கங்கட்ட ஒரு காரியம் என்பது எதுவுமே இருக்க முடியாது. அம்பேத்கர் ஃபங்க்ஷன் இது. அதில் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதான எதிரின்னு சொன்னார்ன்ற காரணத்துக்காக அந்த விழாவில் திரும்ப கலந்து கொள்ளக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு திரும்ப திமுகவுக்கு பாத்தியதைப்பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் கட்டுண்டு கிடக்கிறார். இது அவலமானது இல்லையா? கொத்தடிமை அரசியல். நண்பர் திருமா அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு வந்து கருணாநிதி சமாதியை சுற்றி வரதும், கருணாநிதி நினைவு தபால் தலையை நாணயத்தை வெளியிடுறதும், RSS மோகன் பகவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியும் அழைத்து விழாவை நடத்துவதற்கு சமமானது. ரெண்டு ஒன்று தான். விசிகாவோட பரம எதிரியான பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு வெளிப்படையாக பல முறை சொல்லிட்டாரு திருமா. அந்த பாமகவுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம்னு திமுக சொல்றது உங்களை சீண்டி பார்ப்பதாக இல்லையா திருமாவளவன் அவர்களே? விசிகா நண்பர்களை நான் கேட்கிறேன், எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த போறீங்க? ஒரு பக்கம் ஆதவர்ஜுனாவை கட்சியில் வச்சுப்பீங்க, இன்னொரு பக்கம் திரும்ப அப்படியும் இப்படியும் மாறி மாறி பேசுவார், இன்னொரு பக்கம் எவன் மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அவன் கூட்டணியை உடைக்கிறான், அவன் அரசியல் புரோக்கர், இவன் அரசியல். இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க. இந்த நிகழ்ச்சியில் திரும்ப கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததன் மூலம் தன்னுடைய பலவீனத்தை அப்பட்டமாக அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காண சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிசம்பர் 6 எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு புத்தக வெளியீட்டு விழா விகடன் குழுமம் சார்பாக நடக்கிறதா இருந்துச்சு. அந்த நிகழ்வில் தாவேகா தலைவர் விஜய் வந்து புத்தகத்தை வெளியிட விசிகா தலைவர் திருமாவளவன் வாங்கிக் கொள்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அதில் மாற்றம் செய்யப்பட்டு முன்னாள் நீதியரசர் சந்துருவும் அம்பேத்கர் பேரன் ஆனந்த் எழுதுவும் அதை வாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு நிகழ்ச்சிகள் மாற்றப்பட்டிருப்பதாக அழைப்புதல் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ரவுண்டில் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. மாறி மாறி இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பல சுற்று மோதல்கள், போராட்டங்கள், அதை ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு அவங்க சொல்லிக்கலாம், அல்லது நிஜமான யுத்தம்னு மற்றவர்கள் சொல்லலாம். நிழல் யுத்தமோ நிஜ யுத்தமோ சில ரவுண்டு ஓடி இருக்குது. இந்த ரவுண்டில் டிஎம்கே ஜெயிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு ரவுண்டிலையும் டிஎம்கே தான் ஜெயிச்சுட்டு வருது. கிட்ட போய் ஒவ்வொரு ரவுண்டிலையும் திரும்ப நாக் அவுட் ஆகி வெளியில் வராரு. இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி ஃபைட்டை கொண்டு போயிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறுகிறார். முதல்ல போய் கள்ளக்குறிச்சியில் மதுவிலக்கு மாநாடு நடத்தினார். அது நடத்தும் பொழுது அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்போம் அப்படின்னோன்னா பெரிய அளவில் பிரச்சனை வந்தோன்னா அப்போ சிஎம் அமெரிக்காவில் இருந்தார். அவர் வந்தோன்னே அமெரிக்காவிலேருந்து வந்தோன்னே அறிவாலயத்தில் போய் சிஎம்மை பார்த்துட்டு திமுகவும் கலந்துக்குதுன்ட்டார். அதுவே சரியான அடி விசிகாக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் 70 பேர் சாராயம் குடிச்சு செத்த சம்பவத்துக்கு பிறகு சாராயத்தை ஒழிப்போம் மதுவிலக்கு மாநாடு நடத்தும் போது அதில் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுகவும் அந்த மேடையில் ஏறுதுன்னா அதை விட ஒரு அவலமான ஒரு அரசியல் ரீதியில் ஒரு வெட்கங்கட்ட ஒரு காரியம் என்பது எதுவுமே இருக்க முடியாது. இதையே எடப்பாடி பீரியடில் எடப்பாடி கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக எடப்பாடிக்கு எதிராக, முதலமைச்சராக இருக்க எடப்பாடிக்கு எதிராக மதுவிலக்கு மாநாடு நடத்தி அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஒரு கற்பனையாக. அந்த மாநாட்டில் ஆளும் கட்சியான அதிமுக கலந்து கொண்டிருந்தால் விசிகாவும் திருமாவும் திமுகவும், குறிப்பாக திமுகவும் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா they would have gone to the townsவாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருப்பாங்க. ஏன்னா அது கேலி கூத்து. அதற்கு இணையான கேலி கூத்து, அதை விட மோசமான கேலி கூத்து தான் திருமாவளவன் நடத்தக்கூடிய விசிகா நடத்தக்கூடிய மதுவிலக்கு மாநாட்டில் திமுக கலந்து கொண்டு. யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளவு தூரம் ஒரு மக்களை சீண்டி பார்க்கக்கூடிய, மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு படு கேவலமான ஒரு காரியம். அதை அரங்கேற்றினது விசிகா. கேட்டால் நான் அழைக்கவே இல்லைன்றாரு. நாங்கள் அழைக்கல, முதலமைச்சரே கலந்துக்கோன்னு சொல்லிட்டாருன்றாங்க. மாநாடை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லை, அழைக்கல, நாங்கள் யாருக்கும் ஃபார்மல் இன்வைட் கொடுக்கல அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை டிஎம்கே சைட்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கணும், இல்லை அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்கணும். மீடியாவில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணது திருமாவளவன் தான். அங்கேயே அவருடைய அரசியல் பக்குவமற்ற அரசியல். அவர் இன்னமும் முழுமை பெறவில்லை. அவர் அழகாக டிஎம்கேவோட அனுபவத்தின் முன்னால் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பது தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் டிஎம்கே திரும்ப தோத்தார். இப்போ செகண்ட் ரவுண்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா விகடன் குழுமம் ஓராண்டுக்கு முன்பே திட்டமிட்ட அம்பேத்கர் டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாள் என்று நடக்கக்கூடிய அம்பேத்கர் எல்லோருக்கும் மாணவர் என்று பல்துறை அறிஞர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், IAS அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், விஞ்ஞானிகள் என்று சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் எழுதிய புத்தகம்
அம்பேத்கரை பற்றி தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். 6 வால்யூம்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 6 வால்யூம்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் விகடன் குழுமமும் வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஆதவ் அர்ஜுன், அவர் யார், திராவிட முன்னேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணைத் தலைவர்களில் ஒருவர், ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்ஸ், துணைத் தலைவர்களில் அவர் ஒருவர். அது திரும்ப வெளியிடுவார், விஜய் வெளியிடுவார், திரும்ப வாங்கிப்பார். ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க சிஎம்ஐ வச்சு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா விஜய் கிட்ட போகிறாங்க. இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. எங்கேயுமே சிஎம்ஐ நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னும், இந்த ஈவெண்ட் சிஎம் ராகுல் காந்தி ஹிந்து யூனியன் வச்சு பிளான் பண்ணது அப்படின்னு திருமாவளவன் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. டிஎம்கே சைட்லேருந்தும் சொல்லலை, காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணல, ராம் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல, விகடன் சைட்லேருந்தும் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் எங்ககிட்ட கட்டுரையே வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த கட்டுரையில் அந்த தொகுப்பில் கட்டுரை எழுதியிருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்தில் பேட்டியும் கொடுத்துருக்காரு. எங்கள்கிட்ட இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினாங்க அப்படின்னு செப்டம்பர் அக்டோபரில் அந்த ஸ்டேட்மெண்ட்டே சொன்னாங்க. ஸோ 1 இயருக்கு முன்னாடி அப்படி ஒரு பிளான் இருந்துச்சாங்கிறத வேறு யாரும் சொல்லவே இல்லை, இவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இது என்ன நடந்தது எப்படின்றது. பட் ஒரிஜினல் பிளான் திரும்ப கலந்துக்கிறது அப்படின்றது இருந்திருக்கு, அதை யாருமே மறுக்கல. ஏன்னா திரும்பவே பேட்டிகளில் நான் என்ன செய்யறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலன்னு தான் சொன்னார். அதன் பிறகு விஜயோட வருகைக்கு பிறகு அவரே என்ன சொல்லார், விஜய் வருகைக்கு முன்பு நான் ஒப்புக்கொண்டேன், விஜய் வருகைக்கு பிறகு ஒரு திமுக தான் நம்பர் 1 எனிமின்னு சொன்ன பிறகு என்னுடைய அரசு நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்கிறது என்ற துணியில் தான் திரும்ப பேசினார் இல்லையா, அந்த அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பொது நிகழ்ச்சி. ஒரு பொது நிகழ்ச்சியில் சுயாதீன தன்மை கொண்ட ஒரு கட்சி. விசிகான்றது ஒரு தனி கட்சி, அது திமுக கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அணி கிடையாது. திமுகவில் 900 அணி இருக்குது, அதில் ஒரு அணியாக இருந்ததுன்னா கதை வேறு. ஒரு தனி கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. 2 MPs 4 MLAs இருக்காங்க. எலெக்ஷனில் கூட அவங்க தனி சிம்பலில் தான் போட்டி போடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் கேரக்டர் உண்டு. அப்போ அம்பேத்கர் ஃபங்க்ஷன் இது. அதில் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதான எதிரின்னு சொன்னார்ன்ற காரணத்துக்காக அந்த விழாவில் திரும்ப கலந்து கொள்ளக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு திரும்ப திமுகவுக்கு பாத்தியதைப்பட்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் கட்டுண்டு கிடக்கிறார். இது அவலமானது இல்லையா? தேர்தல் காலத்தில் தான் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி நீங்களே சொல்கிறீங்க. அந்த கொள்கைக்கு எந்த விதத்தை விரோதமானது விஜய்க்கோட மேடையில் ஏறுறது? சரி, அப்படிதான் அது ஒரு இஷ்யூன்னா விஜய் பிஜேபி கிடையாது. அவர் காவியையும் எதிர்க்கிறாரு, திமுகவும் எதிர்க்கிறார். இன்ன வரைக்கும் அவர் பிஜேபின்னு முத்திர குத்துறதுக்கு வலுவாக உங்ககிட்ட ஆதாரங்கள் இல்லை. நீங்கள் சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் படியுதுன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் விஜய் பிஜேபி கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பாமக மாதிரி ஆப்வியஸ்லாக பிஜேபி லைன் எடுத்தவர் கிடையாது. அவர் பிஜேபியும் எதிர்த்து தான் பேசுகிறார். பெரியார் தான் என்னோட வழிகாட்டின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உங்களுக்கு நெருடலாக இருக்குது, திமுகவை கோவப்படுத்தும்னா நான் கேட்பது சித்தாந்த ரீதியா, ராஜ்நாத் சிங் யார்? நரேந்திர மோடிக்கும் ராஜ்நாத் சிங்குக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஆர்எஸ்எஸ்ஸின் புத்திரர்கள். தினம் ஆர்எஸ்எஸ் தங்களுடைய குருவாக அவர்கள் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஸ்லாகித்து பேசுபவர்கள். அவர் மத்திய மந்திரின்றதுனால அவரோட கேரக்டர் ஒன்றும் குறைஞ்சிடாது. நிர்வாக ரீதியிலான அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறது வெட்கக்கேடானது. அந்த ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு கருணாநிதி சமாதியை சுற்றி காமிச்சிங்க. அவர் நாணயம் வெளியிட்டார், அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டீங்க. அவர் திமுகவை சிலாகிச்சு பேசினார். 60களில் ஆரம்பித்த கட்சிகள் இந்தியாவில் வலுவுடன் இருக்கக்கூடிய ஒரே பிராந்திய கட்சின்னு பேசினார், அதையும் நீங்கள் ரசிச்சிங்க. எந்த பிஜேபி எலெக்ஷன் டைமில் கும்மிடி பூண்டித்தான்னா தெரியாதுன்னு சொன்ன திமுகவை இந்தியாவிலே வலுவான கட்சின்னு ராஜ்நாத் சிங் சொன்னதை நீங்கள் வர்ணிச்சதை நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. ஆட்சி கலைக்க சொல்லி இப்போ ஜனாதிபதி கிட்ட மனு கொடுத்த ராஜ்நாத் சிங். சரி, அது கூட அரசியல் நிகழ்வு ஒத்துக்கலாம். இன்னைக்கும் அவர் ராஜ்நாத் சிங் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றதுக்கு நீங்கள் மோடியவே கூப்பிட்டுருக்கலாமே, 2 ஒன்று தானே. மோடியை கூப்பிட்டா பட்டவர்த்தனமாக தெரியணும், ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க. எப்படி நாடகம் ஆடுறதுல விதவிதமான வகைகள் இருக்குது. அதானியை பார்த்ததை நேரடியாக சொல்லாமலே மறைச்சிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை மீறி போகும்போது அந்த கேள்வி எழுப்பின ராமதாஸ் உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குன்னு கேட்டீங்க. இன்ன வரைக்கும் அதானியை செஞ்சிச்சதை நீங்கள் மறுக்கல. ஆனால் உங்களுடைய தொங்கு சதைகளை, உங்களுடைய கைக்கூலிகளை, உங்ககிட்ட காசு வாங்கிட்டு கும்மி அடிக்கிற பத்திரிகையாளர்களை, அரசியல் பார்வையாளர்களை, உங்கள் தோழமை கட்சி தொண்டர்களை வச்சு சந்திச்சா என்ன தப்புன்னு விஷமத்தனமாக திசை திருப்பிறீங்க. சந்திச்சா ஒரு தப்பும் கிடையாது, சந்திச்சியா இல்லையான்றது மட்டும் சொன்னேன்னு கேட்ட கேள்விக்கு இன்ன வரைக்கும் சுற்றி சோண்டு எதையோ பேசுகிறீங்களே ஒழிய நேரடியாக பதில் இல்லை. சித்தாந்த ரீதியாக இந்தியா கூட்டணியோட நேர் எதிரியான, இந்தியாவை மதவெறியால் இன்றும் குடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபியோட மூத்த தலைவர்களில் ஒருவர், தன்னை ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர், பிஜேபியின் மூத்த தலைவர், ஆர்எஸ்எஸ்ஸின் மூத்த செயற்பாட்டாளர்களில் ஒருவர் ராஜ்நாத் சிங். அவர் அழைச்சி கருணாநிதி ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துவீங்க. அதில் திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் இடதுசாரிகள் உட்பட, விசிகா உட்பட, மதிமுக உட்பட எல்லாரும் கலந்துப்பாங்க.
ஆனால் கிட்டத்தட்ட ஒத்த சிந்தனை உள்ள ஆன்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரியார் தான் என்னுடைய வழிகாட்டியில் ஒருவர் என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் விஜய். அவர் வந்து அம்பேத்கர், அதுவும் சம்பவம் வந்து அம்பேத்கர் நினைவு நாள் என்று வெளியிடப்படுகிற ஒரு புத்தகம், அம்பேத்கர் பற்றிய புத்தகம். அந்த விழாவில் ஒரு தலைவர், ஒரு விசிகா தலைவர், தலித் கட்சி அடிப்படையில் ஒரு தலித் கட்சி, இந்தியா முழுவதும் வாஜ்பாய் மோடி கவர்மெண்ட்டோட 10 ஆண்டு காலத்தில் வந்து பிஜேபிக்கு விலை போகாத ஒரு தலித் தலைவர், அவர் கலந்து கொள்ள மறுத்து விலகி போகிறார் என்றால் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, கொத்தடிமை அரசியல். நண்பர் திருமா அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்லணும். இந்த முடிவு என்பது விசிகா திமுகவிடம் கட்டுண்டு கிடக்கிறது. இது எதுவும் தேர்தல் கூட்டணி கிடையாது. விசிகாவுக்கு சுயத்தன்மை கிடையாது. திமுக சொல்வதை கேட்டு அது ஆடும். கிட்டத்தட்ட திமுகவின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது. இன்னும் ஒரு அங்கமாகவும் நீ மாற முடியாது. ஏன்னா நீங்கள் மாற முடியாது, நீங்கள் தனி கட்சி நடத்துகிறீர்கள். ஆக திமுகவிடம் நீங்கள் கொத்தடிமையாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு வலிச்சேர்க்கும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை, விகட நிகழ்ச்சியை திருமா அவர்கள் புறக்கணித்தது நமக்கு உணர்த்துகிறது. நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு திமுக அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிறத தாண்டி வேறு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2 விஷயத்த கோட் பண்ண நினைக்கிறேன். முதல்ல வந்து விஜய் வந்து அவருடைய அரசியல் வருகையை திரும்ப அணுகின விதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே எனக்கு கேள்வி வருது. பெரியார் திடலுக்கு செப்டம்பர் 17 போகிறார் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இளவல் அப்படின்னு போட்டு வரவேற்று பாராட்டினது திருமாவளவன் தான். மாநாட்டுக்கு முதல் நாள் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவை தவிர மீதி சீமானை தவிர வாழ்த்து தெரிவித்தது மாநாட்டுக்கு திருமாவளவன் மட்டும்தான். அதே மாதிரி அது அங்கே ஸ்டேட்மெண்ட் பேக்ஃபயர் ஆன பிறகு முதல்ல வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சினிமா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திமுகவோட டோனில் சில வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கிற குற்றச்சாட்டோடு சேர்த்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். ஸோ இவர்கிட்டையும் ஒரு கிளாரிட்டி இல்லை. திமுக சொல்லுங்க தாண்டி இவரே போய் ஃபஸ்ட்டு இவரே வாலண்டியராக போய் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு இவரே வந்து ஓவர் ரியாக்டும் பண்ணுறாரு. ஆதரிக்கிறதும் மறுக்கிறதும் எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. உண்மைதான். இது வந்து முழுக்க முழுக்க முரண்பாடுகளின் மூட்டையாக அம்பலப்பட்டு நிற்கிறார் திருமாவளவன். நீங்கள் சொன்னது மாதிரி அவர் பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு போனப்போ, மரியாதை செலுத்த போனப்போ விஜய் அதை வரவேற்றது திருமா. நீங்கள் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. கட்சி ஆரம்பித்தப்பையும் வரவேற்றது திருமா. அதன் பிறகு அந்த மாநாட்டுக்கு முதல் நாள் வாழ்த்து சொன்னது திருமா. இவ்வளவையும் பண்ணிட்டு மாநாட்டில் வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்ன பிறகு அப்படியே பல்ட்டி அடித்து இன்றைக்கி போய் ஒரு அம்பேத்கர் விழாங்க இது. அம்பேத்கரை பற்றி பல்துறை அறிஞர்கள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தோட வெளியீட்டு விழா. அதை வெளியிடுறதுல வந்து வெளியிடுறவர் வந்து அவர் வந்து ப்ரோ பிஜேபி பாலிட்டிஷியன் கிடையாது. அவர் தன்னை ஆன்டி பிஜேபின்னு தான் நிலைநிறுத்திக்கிறார். அதிகாரப்பூர்வமாக தன்னை பிஜேபி ஆதரவாளர்னு அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது. என்ன சொல்லப்போனால் பிஜேபியும் திமுகவும் 2 பேரும் நேர் எதிரியாக தான் அவர் பார்க்குறாரு. ஓகே, அவர் அண்ணா பிஜேபியை விட திமுகவை எதிரியாக பார்க்குறாருன்றது உண்மையாக இருந்தால் கூட இது மாநில அரசியல்னு வரும்போது அந்த நிலைப்பாடு சரியானது தான். அவர் வெளிப்படையாக பிஜேபியை வந்து எதிர்காட்டி கூட அவர் பிஜேபியான ஆதரவு நிலையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவை நீங்கள் வந்து நாளைக்கு அவர் பிஜேபியாக மாறிடுவார், அவருக்கு இடன் அஜெண்டா இருக்குது அப்படின்லாம் சொல்லி விஜயை விமர்சிப்பதும் திருமாவோட ஸ்டாண்டை நியாயப்படுத்துவதும் அபத்தமானது. இன்னைக்கு ஒரே ஒரு அளவுகோல் பிஜேபியா ஒருத்தன் பிஜேபி இல்லையா, வலதுசாரி அரசியலா இல்லையான்னு. விஜய் கண்டிப்பாக பிஜேபி கிடையாது. சாஃப்ட் டோன் கூட எடுக்கலாம், பட் அவர் பிஜேபி கிடையாது. அப்படி பார்த்தா திமுக எடுக்காத சாஃப்ட் டோனா? நிர்வாக ரீதியாக கடந்த 3 ஆண்டுகளை எவ்வளோ காம்ப்ரமைஸை பிஜேபியோட திமுக பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடதுசாரிகளோ விசிகாவோ ஏன் காங்கிரஸோ திமுக கூட்டணியில் தொடரவே முடியாது. ஆனாலும் ஏன் தொடர்றாங்க? அதிகாரப்பூர்வமாக ஆன்டி பிஜேபி ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை திமுக எடுக்கல. அதிகாரப்பூர்வமாக ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை திமுக எடுக்கல. அதனால நீங்கள் ஆதரிக்கிறீங்க, நியாயமானது. மற்றபடி இவங்க எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அதானியோட காம்ப்ரமைஸ் பண்ணால் அது பிஜேபியோட பொருளாதார அஜெண்டாவோட காம்ப்ரமைஸ் பண்ணுறது. முருகனுக்கு விழா நடத்திங்கன்னா அது பிஜேபியோட RSS அஜெண்டாவோட காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணாலே போதும், நீ நேரடியாக கூட்டணி வைக்கணும் அவசியமே இல்லை. ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள் எதற்காக வந்து திமுகவோட நிலை வித்வான்களாக இன்னைக்கும் தொடர்றாங்க? அதிகாரபூர்வமாக பிஜேபி எதிர்ப்பு நிலையில் திமுக இருக்கிறதுனால மறைமுகமாக எவ்வளோ காம்ப்ரமைஸ் பிஜேபியோட பண்ணாலும் அந்த அளவுகோல் வந்து அப்படியே விஜய்க்கு வச்சிங்கன்னா அது பொருந்தாதா? விஜய்க்கு எங்கேயுமே ஒரு பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணலையா? பல இஷ்யூல அவருக்கு ஸ்டாண்ட் இல்லைன்றது தெரியுது, வாய் திறக்க மாட்டேன்றாரு. சாம்சங் இஷ்யூவோ அல்லது தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூவோ அல்லது வந்து இந்த டங்ஸ்டன் மாதிரியான விஷயங்களோ விஸ்வகர்மா திட்டமோ பிஜேபியோட கோர் அஜெண்டாக்கு விஜய் வாயை திறக்காம இருக்காரு, ஃபைன். மற்றபடி வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எவ்வளோ விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு மேடையில் விஜயோட
திருமா தோன்றுவதால் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணிக்குள்ள திருமாவோட அந்த பார்கெனிங் பவர்ன்றது கூடும். ஆனா திமுக அதை ரசிக்காது, திமுக அதை கடுமையாக எதிர்க்கும், கூட்டணியை விட்டு திமுகவை வெளியேற்றும், விசிகாவை திமுக வெளியேற்றும் என்பது நிச்சயமாகிற சூழ்நிலையில் அந்த ரிஸ்கை திரும்ப எடுத்துதான் ஆகணும். ஏன்னா தன்னுடைய சுயாதீன தன்மையை அவர் இழக்கிறார், தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை திமுக கோபித்துக் கொள்ளும் என்பதற்காக இழக்கிறார். அப்படி என்றால் நீங்க இன்னொரு சம்பவம் நடந்தது 29ஆம் தேதி வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக 35 வருஷத்துக்கு முன்னால 37 வருஷத்துக்கு முன்னால வட தமிழ்நாட்டில் கொல்லப்பட்ட பாமக வன்னியர் சங்க தொண்டர்களுக்கான ஒரு மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தை அரசு திறந்து வைக்குது. அதில் டாக்டர் ராமதாஸ், பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம்னு அமைச்சர் பொன்முடி வெளிப்படையாகவே சொன்னார். பேர் இருக்கும் அப்படின்னு பேர் இருக்கும்னு சொன்னார். அவரு பேர் இருக்குதா அழைச்சாங்களா நமக்கு தெரியாது. ராமதாஸ் போகவும் இல்லை, 29ஆம் தேதியும் போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்ததே அவர்கள் பாமகவோடு குலாவ தயாராகிறார்கள் என்பதற்கான அடையாளம். நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் சித்தாந்த எதிரியான பிஜேபியோட திமுக கொஞ்சி கொலாவது, அதை கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த விழாவில் முதல் அரிசில போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒற்றைத்தன்மை கொண்ட விஜயோட அம்பேத்கர் விஷயத்தில் மேடையில் ஏறக்கூடாதுன்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதை திரும்ப ஏற்றுக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் விசிகாவோட பரம எதிரியான பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு வெளிப்படையாக பல முறை சொல்லிட்டாரு திரும்ப. அந்த பாமகவுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம்னு திமுக சொல்றது உங்களை சீண்டி பார்ப்பதாக இல்லையா திருமாவளவன் அவர்களே? இப்படித்தான் நமக்கு கேட்க தோன்றுகிறது. அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டணிக்குள்ள ஒரு அவமரியாதை நிகழும் போது, அதாவது தனி மனித அவமரியாதையாக இருந்தால் நாம் கடந்து போகலாம். நான் மறுபடியும் சொல்றேன், திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நாம் நிச்சயமாக கடந்து போகலாம். அது குறித்து நான் சத்தியமாக பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கு நடப்பது ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு நெருடலான நிகழ்வு. ராஜ்நாத் சிங் அழைச்சிட்டு கருணாநிதி சமாதியை சுத்தி வரதும், கருணாநிதி நினைவு தபால் தலைய நாணயத்தை வெளியிடுறதும், RSS மோகன் பகவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியும் அழைத்து விழாவை நடத்துவதற்கு சமமானது. ரெண்டு ஒன்று தான். மோடி நிகழ்ச்சி நடத்தினா, ராஜ்நாத் சிங் நடத்தினா, ரெண்டு பேரும் ஒன்று தானே. ஏன்னா இஸ் ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். அமைச்சரவையில் இவங்களுக்கு ஒன்றும் பாஸ் கிடையாது. அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. இன்னும் சொல்ல போனா மோடியோட ராஜ்நாத் சிங் ஹார்ட்கோர் இந்துத்வா. நீ அந்த RSS காரர் அவரு. அந்த ராஜ்நாத் சிங் அழைச்சி விழா நடத்துறீங்க, அதை திரும்ப ரசிக்கிறாரு. கேட்டா அது நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுன்றாரு. இன்னைக்கு அம்பேத்கர் விழாவில் திமுக கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடன் அவர் எதற்காக இதிலிருந்து வாபஸ் வாங்கினார்? எதற்காக இந்த அச்சம்? நீங்கள் உங்கள் கட்சியின் சுயமரியாதையை திமுகவின் காலடியில் வைத்து விட்டீர்கள். நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க ராமதாஸ் திமுக அழைக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு, அரசு தயாராக இருந்துச்சு அப்படின்னு ஊடகங்களில் வந்துச்சு. அப்புறம் அது உள்ளரங்க கூட்டத்தில் பேசுனது நீங்கள் திருச்சிட்டீங்கிற மாதிரி வழக்கம் போல் அதுக்கு திசை திருப்பும் ஒரு வேலை செஞ்சாங்க. பட் என்னன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமாவளவன் கலந்து கொள்றதாக தான் இருந்துச்சு. கலந்துக்குவார் தான் ஒரு கட்சி பவன் பேசினாங்க. அவரும் தொண்டர்களுக்கு தாய் சொல்லுன்னு கடிதம் எழுத ஆரம்பிக்கும் போது நம்மளோட துணை பொதுச்செயலாளர் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான், அதில் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது, இதை ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை வச்சு கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்கன்னு அவர் தான் எழுதினார். கூட்டணியை ஊடகங்கள் நம்ம பேசி உடைச்சிடுறோம் அப்படின்னு தான் விசிகாவினர் எழுதிட்டு இருந்தாங்க. மேடை ஏறினா மட்டுமே கூட்டணி ஆயிருமா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பேட்டி கொடுத்தார். கடிதம் எழுதும் போதும் விஜய் மாநாட்டில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த ஸ்டாண்டு மாறுது அப்படிங்கும்போது திமுக அந்த ராமதாஸ் விஷயத்தை வச்சு வெள்ளோட்டம் பார்த்ததுனால் திரும்ப பயந்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா? பயந்துட்டாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தவறான வார்த்தையாக கூட இருக்கலாம். நிர்பந்திக்கப்பட்டார். நிச்சயமாக திமுகவின் நிர்பந்தத்தால் தான் திரும்ப இந்த விழாவை தள்ளி வைத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதை பாருங்க, இது ஒரு கட்சியோட உள்விவகாரம்னு கூட நம்ம கடந்து போகலாம். இது தனி மனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது, தனி மனித பர்சனல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட நம்ம கடந்து போகலாம், பேச மாட்டோம். ஆனால் இது ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு சம்பவம். இது ராஜ்நாத் சிங்கை பக்கா RSSோட திமுக கை குலுக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக விரும்புகிறது. இவர்களும் கலந்து கொள்கிறார்கள், கொஞ்சம் கூட எதிர்ப்பு காட்டாமல் கலந்து கொள்கிறார்கள். 2 இடதுசாரிகள். யோசிச்சு பாருங்க, EMS நம்பூதிரிப்பாடுன்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவை இப்போ சமீபத்தில் கூட கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தலைவரோட நூற்றாண்டு விழாவை கேரளாவில் CPM கொண்டாடுது. அதில் ராஜ்நாத் சிங்கை அழைச்சி அவங்க கொண்டாடுவாங்களா CPM? இந்த யோசனையை சொன்னாலே அவர்கள் நெளிவார்கள். ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ராஜ்நாத் சிங் என்னதான் மந்திரியாக இருந்தாலும், பினராயி விஜயன் CM-ஆ இருந்தாலும், இங்கே ஸ்டாலின் மாதிரி அங்கே CM, இங்கே கருணாநிதி மாதிரி அங்கே EMS நம்பூதிரிப்பாடு. ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதை வெறும் நிர்வாக ரீதியான ஏற்பாடு என்று மத்திய அமைச்சர் BJP அமைச்சரை நகர்த்து எங்களுடைய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம். ஏனெனில் அது அவருடைய நினைவுகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்.
காலமெல்லாம் மதச்சார்பின்மை என்ற ஒரு லட்சியத்துக்காக, உயர்ந்த கோட்பாட்டுக்காக போராடிய EMS மாதிரியான ஒரு மாபெரும் தலைவரோட நூற்றாண்டு விழாவை ராஜ்நாத் சிங் மாதிரியான ஆட்களை வந்து நடத்துவது எங்களுக்கு அவமரியாதை, நாங்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கருணாநிதி விழாவில் போய் வந்து இடதுசாரிகளை வந்து அப்படியே பம்மிக்குன்னு உக்காந்துருக்காங்க. இந்த வெட்கக்கேடான காரியத்தை எங்கங்க சொல்லுவீங்க? இப்போ அதை வந்து திமுக செய்துங்க. சித்தாந்த ரீதியிலான பரம எதிரி. எந்த இஷ்யூவும் உங்களை ஒன்றுபடுத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட ஒற்றுமைக்கு சிமெண்டிங் ஃபோர்ஸ் எதுங்க? திமுக எவ்வளவோ பஞ்சமா பாதகங்களை செஞ்சாலும், இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவோ கோளாறுகள் கேடுகள் வந்தாலும் திமுகவை விட்டு கொடுக்காம இடதுசாரிகள் முட்டு கொடுக்கறதுக்கும் காவடி தூக்கிறதுக்கும் எது காரணம்? மதச்சார்பின்மை என்ற உயர்ந்த லட்சியம். இந்துத்துவா மிகப்பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்குது, இந்தியாவை கபலீகரம் பண்ணுது. ஆகவே நம்ம எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் திமுகவை ஆதரிக்கணும்ட்டு நீங்க ஆதரிக்கிறீங்க, நல்லது. ஆனா அந்த திமுக RSS-காரரை மத்திய அமைச்சர் அழைச்சி நிகழ்ச்சி நடத்தும் போது அதை நீங்க கடந்து போறீங்க. நீங்களே போய் முதல் வரிசையில் உட்காடுறீங்க. சரி, அப்ப அந்த அளவுகளை வந்து நீங்க வந்து ஆதவர்ஜனாக வைக்கணும்ல. அதுக்கு வந்து கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவர் ஆதவர்ஜனா துணை பொதுச் செயலாளர் எப்படியோ அதே மாதிரி இன்னொரு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா, மராட்டியம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா என கட்சி விரிவுபடுத்தி வலிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் அரசியல் தரகர்களின் சதிவேலை அறுப்பதுதான் சிறுத்தைகள். இது புத்தக வெளியீட்டு விழா அல்ல, கூட்டணிக்கான அச்சர விழா. இது கூடவா சிறுத்தைகளுக்கு தெரியாது? இல்ல, ரொம்ப பெரிய வார்த்தை போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து கூட்டணிக்கான அச்சர விழா வைக்கிறீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், ரொம்ப பெரிய வார்த்தை. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை வன்னியரசு பயன்படுத்துகிறார். அரசியல் தரகர்கள். இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர்கள் ஒருவர் உங்களுடைய துணை தலைவர், உங்க வைஸ் பிரசிடென்ட்ஸ், ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்ஸ், உங்களுடைய துணை தலைவர்களில் ஒருவர் ஆதவர்ஜனா. சின்ன கிளாரிஃபிகேஷன் சார், புத்தகத்தை முழுக்க தொகுத்தது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் தான். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பப்ளிஷ் பண்றது தான் விகடனோட வேலை. சோ இது முழுக்க வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட நிகழ்ச்சி தான். எஸ். அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா அரசியல் தரகர்கள், அது யாரை குறித்து சொல்றீங்க? அப்ப அப்படிப்பட்டவங்களை இன்ன வரைக்கும் உங்க கட்சியில வச்சிருக்கீங்களா? இந்த முரண்பாடு, இது வெட்கக்கேடா உங்களுக்கு இல்லையா? கூட்டணிக்கான அச்சார விழா இது அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா அது எப்படி சரிங்க? அது கூட்டணிக்கான அச்சாரத்துக்கான விழான்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஒருத்தர் அந்த அச்சாணியா இருக்காரு. அவர் இன்னமும் கட்சியில வச்சிருக்கேன்னா இந்த ரெட்டை நிலப்பாட்டை, இந்த அவலத்தை, இந்த மோசடியை எங்க போய் சொல்றது? எத்தனை நாளைக்கு நீங்க மக்களை ஏமாத்த போறீங்க? விசிகா நண்பர்களை நான் கேட்கிறேன், எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த போறீங்க? ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவை கட்சியில வச்சுப்பீங்க, இன்னொரு பக்கம் திரும்ப அப்படியும் இப்படியும் மாறி மாறி பேசுவாரு, இன்னொரு பக்கம் எவன் மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அவன் கூட்டணியை உடைக்கிறான், அவன் அரசியல் புரோக்கர், இவன் அரசியல். இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க. யாராவது ஒருத்தரை பார்த்து அரசியல் தரகர்னு சொல்றது வந்து ரொம்ப இழிவான வார்த்தை, அதை சொல்லக்கூடாது. தரகர்கள் உங்கள் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கட்சியும் உங்களுடைய கூட்டணியும் பலவீனமாக இருக்கிறது என்றால் அதை விட வெட்கக்கேடானது எதுவுமே கிடையாது. இண்டிவிஜுவல்ஸை பார்த்து ஒரு ஆர்கனைசேஷன் பயப்படுறதும், இண்டிவிஜுவல்ஸ் மேலே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சார்ஜஸ் வைக்கிறதும் வந்து பொலிட்டிக்கலி வீக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? 100% பொலிட்டிக்கலி வீக்கான ஸ்டேட்மெண்ட். ஒரு தனிநபரை பார்த்து, ஒரு பத்திரிகையாளரை பார்த்து, அல்லது அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து, இல்லை ஒரு மீடியா ஹவுஸை பார்த்து, அந்த எடிட்டரை பார்த்து நீ வந்து தரகரு, நீ என் கட்சியை கூட்டணியை உடைக்க பார்க்குறேன்னா அதை விட ஒரு வெட்கக்கேடான, வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கேவலமான அரசியல் எதுவுமே இருக்காது. அவ்வளோ பலவீனமாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ உடஞ்சே போட்டுமே உங்கள் கூட்டணி. எதுக்கு இந்த கூட்டணி? நீ பலமாக இருக்கணும், உன் பலவீனத்துக்கு மற்றவனை குறை சொல்லாத. நீங்கள் குறை சொல்கிறது தனிநபர்களை, ஆனால் நீங்கள்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்தாபனம். திமுகன்றது ஒரு மாபெரும் ஸ்தாபனம், 75 வருஷமா ஒரு ஆலமரம். அது கம்யூனிஸ்டுகள்லாம் 100 வருஷ கட்சி, விசிகானா ஒரு 25 வருஷ கட்சி, இன்ஸ்டிடியூஷன். இல்லை, இப்போது நிகழ்ச்சியை நடத்துறது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், அது வந்து ஆதவர்ஜனாவோட நிறுவனம். அதை வந்து திரும்பவும் ஒத்துக்கிறாரு, அதை பேசுகிறாங்க. அவங்க இப்போ விஜய் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக இது கமர்ஷியலைசர். விஜய் கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? இன்னொரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்படிங்கும்போது இந்த பக்கம் பேரலாக எடுத்தோம் அப்படின்னா வழக்கமாக சன் டிவி வந்து அஜெண்டாவுக்கு வெளியே செயல்படுவாங்க. அவங்க வந்து திராவிட ஐடியாலஜிக்கு எதிராக செயல்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2021 வெற்றி நடை போடும் தமிழகமே எடப்பாடி ஆடே சன் டிவியில், சன் நியூஸில் எல்லாமே ஓடிச்சு, தினகரன்லாம் வந்துச்சு. கேட்டால் பிஸ்னஸ் வேறு, பாலிடிக்ஸ் வேறு அப்படின்னாங்க. இதை வந்து யூஸ்வலாக அவங்க பண்ணிவிட்டு அந்த ஃபண்ட்ஸை வந்து பார்ட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எதுக்காகவும் ஐடியாலஜி சமரசம் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்ன இடத்துல அதெல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ் வேறு, பாலிடிக்ஸ் வேறு அப்படின்னுங்கிற ஸ்டாண்டை விசிகாவும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா ஆதவர்ஜனா சமீபத்தில் தான் விசிகாக்குள்ளே போனவர். நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற உதாரணங்கள் அவர்கள் வேறு, அவங்க என்ட்ரன்ஸ் ஆனவங்க, நல்ல வலிமையாக கட்சிகளுக்குள்ளே இருந்தவங்க. இங்கே அது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சன் டிவி பண்ணுதுன்னா அவங்க வந்து பல ஆண்டுகளாக 30 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க காலை ஊண்டினவங்க, அவங்க பல அவதாரங்களை எடுப்பாங்க.
அவங்களுக்கு மான்ஸ்ட்ரஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது, மீடியா இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் கையில் இருக்கிறதால உளவுத்துறை இருக்குது. அவங்க என்ன வேணால் செய்ய முடியும். ஆதவர்ஜனாவெல்லாம் நீங்கள் சன் டிவியோட சன் குரூப்போடலாம் ஒப்பிடவே முடியாது. இங்கே சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று நீ முதல்லையே தடுத்துருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி வந்து முதல்ல சிஎம் அழைச்சிருக்காங்க, சிஎம் வரலன்னா ஏப்ரலுக்கு மேலே விஜய் அழைக்கிறாங்க. அந்த இடத்துல திரும்ப உஷாராக நான் வரலன்னு கைண்டு இருக்கணும். விஜயோட அரசியல் எந்த பக்கம் போகுன்ற புரிதல் கூடவா உங்களுக்கு இல்லை? அது ஆன்டி பிஜேபியா மட்டும் இல்லை, ஆன்டி டிஎம்கேவா தான் போய் சத்தியமாக முடியுன்ற புரிதல் உங்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு? எவ்வளோ பெரிய சர்க்கிள் இது திருமாக்கு. சரி, நடந்துடுச்சு. உங்கள் துணைத் தலைவர் தான் அதோட ஆர்கனைசர். ஒன்று துணைத் தலைவரை கட்சியை விட்டு நீக்கணும், இல்லை நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். ஒன்று ஆதவர்ஜனாவை திருமா கூட்டணியை விட்டு விசிகாலேருந்து நீக்கணும், இல்லை திருமா விஜய் கலந்துக்கிற மேடையில் ஏறணும். ரெண்டையும் செய்யலை. அதாவது பூனைக்கும் காவல், பூனைக்கும் தோழன், பாலுக்கும் காவல்ன்ற கதை தான் திருமா. இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாதுங்க. இந்த விஷயத்தில் வந்து இப்போது இன்னொரு துணை பொதுச் செயலாளர் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, கூட்டணிக்கான அச்சார விழாங்கிறாரு. இது நமது துணை பொதுச் செயலாளர் நடத்தும் நிகழ்ச்சி அப்படின்னு திரும்ப கடிதம் எழுதினார். அவரை இங்கே கூட்டணிக்கான அச்சார விழா அப்படின்னு சொல்லும்போது கூட்டணிக்கு வெளியே, அதாவது கட்சிக்கு வெளியே திமுக கிட்ட வந்து இருக்க பிரச்சனை தாண்டி கட்சிக்குள்ளேயும் ஒரு கம்பல்ஷன் இருக்குதோ, ரெண்டு பக்கமுமான கம்பல்ஷனாக இருக்குதோ. அவங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் திரும்ப கலந்து கொள்ள தவிர்த்ததன் மூலம், மறுத்ததன் மூலம், பின்வாங்கியதன் மூலம் இந்த விசிகாவுக்குள்ள திருமா மீதான அதிருப்தி என்பது கண்டிப்பாக பெருகும். ஏற்கனவே ஆதவர்ஜனாக்கு திமுக விசிகாக்குள்ள ஒரு பரவலான ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் வந்து தங்களுடைய உள்ள கிடக்கையை பேசுகிறாருன்னு. 4 எம்எல்ஏஸும் எம்பிஸும் திமுகவோட தான் போகணும்னு சொல்லும்பொழுது அதற்கு காரணம் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஆன்டி டிஎம்கே பேசுகிறான் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு தான் மரியாதை கூடும். கீழே கணக்கெடுத்து பார்த்தாலே தெரியும். ஆனால் இது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வரும் நாட்களில் அவர் என்ன செய்ய போகிறார், இதோட இது அப்படியே அமைங்கி போயிடுமா? இது அமைங்கி போவாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமாக பாரதூரமான இந்த நிகழ்ச்சியில் திருமா கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததன் மூலம் தன்னுடைய பலவீனத்தை அப்பட்டமாக அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். இது வந்து இவர் நினைத்து கொண்டிருக்கிறார், திமுக இதை நான் தன்னுடைய முடிவை திமுக ஏற்றுக்கொண்டு தன்னை மன்னித்து விடும். நான் உறுதியாக சொல்கிறேன், இது வரைக்கும் திமுகவில் ஆதவர்ஜனா பேசிய பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, கூட்டணியில் பங்கு வேணும்னு பேசினது, விஜயை பற்றி ஆரம்ப கட்டங்களில் திருமா பேசிய பேச்சுக்கள் புகழ்ந்து உரைத்தது, இதற்கு முன்பு தலித் விடுதலை சம்பந்தமாக தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறித்து திருமா பேசிய பேச்சுக்கள் ஸ்டாலினர்ஸுக்கு எதிராக, அவைதான் திமுக மனதில் நிற்கும். இந்த 6ஆம் தேதி ஃபங்க்ஷனில், விகடன் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளாமல், விஜய் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலம் திமுக விசிகாவை, குறிப்பாக திருமாவை நிரந்தரமாக மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டது என்று தயவு செய்து எவரும் எண்ணிவிட வேண்டாம். ஒருபோதும் அத்தகைய தவறுகளை திமுக செய்யாது. ஏன்னா டிஎம்கே இஸ் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தனக்கு எதிராக அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய ஒருவர் பெரிதொரு கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்றால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அவருடைய கரங்களை பலவீனப்படுத்தி கட்சிக்குள்ளேயே அவரை தனிமைப்படுத்துவதுதான் திமுகவுடைய நோக்கமாக சத்தியமாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாததன் மூலம் திமுகவை மனங்களை தான் குளிர்வித்து விட்டோம், தனக்கு எதிரான ஆபத்து நீங்கி விட்டது என்று திருமா நினைப்பாரே. ஆனால் ஐ எம் சாரி, திருமாவை பார்த்து நாம் பரிதாபப்பட தான் முடியும். திமுகவை என்ற கட்சியோடைய அந்த ஒரு எப்படி சொல்றது, காமன் கேரக்டர், ஒரு பொதுவான குணாம்சம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுவான குணாம்சம், அதுவும் பதவியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுவான குணாம்சம் அறிந்தவர்களுக்கு நான் சொல்லுவது நன்றாக விளங்கும். ஆதவர்ஜனா விகடன் விழாவில், விஜய் விழாவில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்ததன் மூலம் திமுக மனங்களை இன்றைய தேதியில் குளிர்வித்து விடலாம் என்று நினைத்தால் அந்தோ பரிதாபம் என்றுதான் நாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. நிச்சயம் ஆட்சியில் பங்கு என்று திரும்ப திரும்ப அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசியதற்கு பிறகு அவர் என்னதான் திமுக சார்பு நிலை எடுத்தார்னாலும் பிளஸ் திமுகவுக்கு எதிராக பல விஷயங்கள் அவர் பேசியதன் பின்னணியில் பார்க்கும்பொழுது ஆதவர்ஜனா விஜய் ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்ததன் மூலம் திமுக 18-19ஆம் ஆண்டுகளில் விசிகாவுக்கு கொடுத்த மரியாதையை, திருமாவுக்கு கொடுத்த மரியாதையை கொடுக்கும் என்று எவரும் எண்ண வேண்டாம். குறிப்பாக திருமா அவர்கள் எண்ண வேண்டாம். ஏன்னா திமுகவோட கோர் கேரக்டர் தெரிஞ்சதுன்னா பொலிட்டிக்கலாக தங்களோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறவங்கள அவங்க பழி வாங்கிறதுனா அரசியல் ரீதியாக, இன்னும் சொல்லப்போனால் நியூட்ரலைஸ் பண்ணாமல் விட மாட்டாங்க அரசியல் ரீதியாக. இறுதியாக ஒரு கேள்வி சார், விசிகா தான் கூட்டணிக்குள்ளே அதிகமாக திமுகவுக்கு எதிரான ஒரு டிசென்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குறிப்பாக ஆதவர்ஜனா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் காங்கிரஸும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொன்னாங்க, நாங்கள் இல்லாட்டி நீங்கள் வெற்றியே பெற முடியாது அப்படின்னு
விசிகாவுடைய வாய்ஸஸை இவங்க எக்கோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பதன் மூலமாக எங்களுக்கு எதிரான வாய்ஸஸ் வந்துச்சுன்னா இப்படி தான் நாங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் அப்படின்னு மறைமுகமாக ஒரு சமிக்கையை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக சொல்லிக்கணும் எடுத்துக்கலாமா? 100%. எங்களை எதிர்ப்பவர்களின் கதி இதுதான், நாங்கள் இதை முளையிலேயே கிள்ளி எறிவோம். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, he will never allow even a blade of a grass to grow at his feet ன்னுவாங்க. ஒரு திறமையான ராஜா அல்லது ஒரு ஆட்சியாளம் கூட்டணியோட ஆட்சி செய்கிறான் அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்துகிறான் பலர் உதவியோடன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன சின்ன முனகல்கள் வரும்போதே அவங்கள வந்து தட்டி வச்சுடுவான்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, தான் காலு கீழே ஒரு அங்குலம் கூட அவன் புல்லு முளைக்க அனுமதிக்க மாட்டான். மீனிங் என்னென்னா, கூட்டணியாக சேர்ந்து தான் 4 பேரோட சேர்ந்து தான் அவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஒரு கட்சியாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம் வழி நடத்துறதுக்கு. அப்போ கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காம கூட்டணியை வச்சு ஷோ நடத்திக்கிட்டு இருக்க அதிகாரத்தை ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ராஜாவுக்கு அல்லது இந்த இடத்துல ஒரு முதலமைச்சருக்கு கூட்டணிக்குள்ள அதிகாரத்தில் பங்கு என்ற வார்த்தை வந்து மிக கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். இந்த பாருங்க, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூட்டணியில் பங்குன்னு திருமா பேசுகிறாரு, கார்த்தி சிதம்பரம் பேசினாரு, காங்கிரஸில் சிலர் பேசினாங்க. இவங்கெல்லாம் என்ன பேசினாங்கன்னாலும் இதை வந்து செவிமடுக்க போகிறது கிடையாது திமுக. மாறாக தொடர்ந்து பேசுபவர்களை அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கத்தான் அது விரும்பும். ஆங்கிலத்தில் அதான் சொல்லுவாங்க, you will never allow even a blade of a grass to grow at his feet. ஒரு பிளேட் அளவுக்கு கூட புல்லு கூட தான் காலு கீழே முளைக்க அனுமதிக்க மாட்டார், ஏன்னா நாளைக்கு எல்லாரும் கேட்பான். அப்படி பார்க்கும்போது இந்த சமிக்கையும் இந்த விழாவில் ஒப்புக்கொண்டு விட்டு கலந்து கொள்ளாமல் திரும்ப பின்வாங்கியதும் விசிகாவுக்கு மட்டுமல்ல எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். மோடி ஃபேக்டரை பார்த்து அவங்க இங்கே திமுக கூட்டணி கட்சிகள் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க திமுகவோட. ஆனால் நீங்கள் என்ன தான் அட்டை மாதிரி ஒட்டினாலும் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் திமுக வைக்கும் என்பதற்கு உதாரணம் இந்த உதாரணம். ஒரு நிகழ்ச்சி, மறுபடியும் சொல்கிறேன், அம்பேத்கருடைய ஒரு நிகழ்ச்சி, நினைவு நாள், அதில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்தி கலந்து கொள்ள விடாமல் செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கு விசிகாவை தன்னுடைய நுகத்தடியின் கீழ் திமுக வைத்திருக்கிறது என்பது இது நன்றாக தெரியும். ஒவ்வொரு விசிகா தொண்டனும், சுயமரியாதை உள்ள ஒவ்வொரு விசிகா தொண்டனும் வெட்கி தலைகுனிய வேண்டிய முடிவைத்தான் திருமா எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். சராசரி உண்மையான விசிகா தொண்டன் திருமாவின் இந்த முடிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதுதான் என்னுடைய கருத்து. டிசம்பர் 6 நிகழ்ச்சியில் நடக்க போது என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு அப்புறமான ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி நந்தகுமார்.